அனைவருக்கும் வணக்கம். மனிதன் ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானத்தின் உதவியோட புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனித குலத்துக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். அதே வேளையில் பல மனிதர்கள் இந்த மூட நம்பிக்கையில் சிக்கி விஞ்ஞானத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் வாழ்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். இது ரெண்டுமே கலந்து கலந்து காலங்காலமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தியை நான் பார்த்தேன். அது என்னன்னா, திருச்சூர் கோயிலுக்கு ஒரு புதிய யானைங்க 800 கிலோ எடை கொண்ட அந்த புதிய யானை செயற்கையாக செஞ்சுருக்காங்க. மிகவும் அழகாக இருக்கு. அந்த யானையை பார்த்து குழந்தைகளும் குதூகலம் அடைந்து பார்த்த காட்சியெல்லாம் பார்த்தோம். நானும் அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக அந்த மனிதன் என்னென்னலாம் படைச்சிட்டான் பாருங்க அப்படிங்கிறது. அந்த யானை அந்த திருச்சூர் கோயில் வளாகத்திலிருந்து வளம் வர்ற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மனிதன் எப்படிலாம் படைக்கிறாங்க என்ற காரணத்தை பார்க்கின்ற பொழுது. அதே போல் இது வனவிலங்கான அந்த யானையை நம்ம அதனுடைய சுதந்திரத்துக்கு எடுத்து அதை ஒரு கட்டுப்பாட்டில் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு கோயிலில் வச்சு அதுக்கு ஒரு சித்திரவதை செய்கிறா போல தான். அது சுதந்திரமாக இல்லாத காரணத்தால் அது ஒரு கட்டுப்பாட்டில் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு அப்புறம் வசூல் வேட்டைக்கெல்லாம் போகிறாப்புல. அப்புறம் யானை பாகனையே அது மதம் பிடித்து கொள்கின்ற காட்சிகள்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கோயிலுக்கும் இது மாதிரியான செயற்கை முறையான அந்த யானைகள் வலம் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையிலும் இருக்குங்கிறதுனால தான் இது ஒரு சிறப்பு செய்தியாக நான் இன்றைக்கி பார்த்தேன். நன்றி, வணக்கம்.